சமூக ஊடகங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அது நன்மை விளைவிக்கிறதா தீமை விளைவிக்கிறதா என்று சொல்லி என்ன செய்ய போகிறோம்? நம்ம விவாதத்தின் அடிப்படையில் நம்ம தீர்ப்பை சொல்ல போகிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 நபர்கள் இது நன்மை, இந்த சமூக ஊடகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஊடகங்கள் நன்மை என்று சொல்லி 2 நபர்கள் பேசுகிறார்கள். நம்ம சகோதரி ஜாய்ஸ் அவர்களும் கௌரி அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சமூக ஊடகங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நன்மையே அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, அது எப்படி நன்மையை கொடுக்க முடியும், இந்த சமூக ஊடகங்கள் எத்தனையோ தீமையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்டுகளோடு அது தீமையே என்று சொல்லி ஒரு 2 நபர்கள் நம்மோடு கூட விவாதிக்க இருக்கிறார்கள். அது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சி டெபராலும் தம்பி ஜான்சனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமூக ஊடகங்கள் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு தீமை தான் விளைவிக்கிறது என்று சொல்லி அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பொறுத்து இருந்து பார்க்க போகிறோம், எது இந்த சமூக ஊடகங்கள் நன்மையை விளைவிக்கிறதா இல்லை தீமையை தான் விளைவிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசுகிறதின் அடிப்படையில் எது முடிவுக்கு வரும் என்று எல்லாரும் பொறுத்திருந்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். நானும் பொறுத்திருந்து பார்த்து இதற்கான முடிவை தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது முதலாவதாக நன்மை, இந்த சமூக ஊடகங்கள் நன்மை, இந்த கிறிஸ்தவர்களுக்கு நன்மை தான் விளைவிக்கிறது என்று சொல்லி நம்மோடு விவாதிக்க பேச வருகிறார்கள் நம்முடைய சகோதரி ஜாய்ஸ் அவர்கள் பேச வருகிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போமா? அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்னைக்கு கொடுத்த தலைப்பு நமக்கு இன்றைய சூழ்நிலையில சமூக வலைதளங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நன்மையா தீமையா? நன்மை அப்படின்னு சொல்லி நான் பேச வந்திருக்கேன். இப்போ இணையம் எடுத்துக்கிட்டா கடவுள் தான் நமக்கு வரம் கொடுப்பாரு. அந்த மாதிரி கடவுள் நமக்கு ஒரு ஸ்பெஷலா கொடுத்த ஒரு கிஃப்ட்னு பார்த்தா அது நமக்கு இணையம் தான். இணையத்துல எவ்வளவோ பல விஷயங்கள் கொட்டி கிடக்குது. நீங்க ஏன் தீமையை மட்டும் பாக்குறீங்க? நன்மையும் பாருங்க. அந்த காலத்துல பவுல் பல சபைகளுக்கு நிருபங்களையும் கடிதங்களையும் பல சபைகளுக்கு, கொரிந்தியர் சபை, எபேசியர், கலாத்தியர் அப்படின்னு சொல்லி பல சபைகளுக்கு கடிதங்களை எழுதி அனுப்புனாங்க. அன்னைக்கு பவுல் கடிதம் மூலியமா ஆண்டவருடைய வார்த்தைய அறிவிச்சாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் மூலமா ஆண்டவருடைய வார்த்தைய பல உலகம் எங்கிலும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ உள்ள பிள்ளைங்க கிட்ட அந்த காலத்துல மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இப்போ உள்ள பிள்ளைங்க மாதா, பிதா, குரு, கூகுள் தெய்வம் சொல்லி சொல்றாங்க. அந்த அளவு கூகுள் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு வரம். கடவுள்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அதே மாதிரி எங்களோட கூகுள் தெய்வத்திட்ட நம்ம என்ன கேட்டாலும், எந்த விஷயத்தை பத்தி கேட்டாலும் அதை நமக்கு உடனே ரிப்ளை பண்றது இல்ல. எல்லாரும் கூகுள் யூஸ் பண்றீங்க தானே? எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன், சின்ன பிள்ளைங்க முதல்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் இல்லாத உலகத்தை எப்படி கற்பனை செய்து பார்க்க முடியாதோ அதே மாதிரி ஆன்லைனும் பென்டிரைவும் இல்லாத உலகத்தை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல எல்லாரும் ஆன்லைன் பென்டிரைவ் எல்லாருமே யூஸ் பண்றீங்க தானே? நீங்க எவ்வளவுதான் லாங் டிரைவ் போனாலும் பாட்டு கேட்கறதுக்கு பென்டிரைவ் யூஸ் பண்றீங்க தானே? அப்புறம் எப்படி எங்களோட இணையத்தை நீங்க தீமைன்னு சொல்றீங்க? முதல்லலாம் 12 மணி ஆயிட்டுனா பேய் வந்துரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனா இப்ப எல்லாரும் ஹாப்பி ஆவாங்க. ஏன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 12 மணிக்கு மேல நெக்ஸ்ட் டே டேட்டா ஆரம்பிச்சிருது. கரெக்ட். எல்லாரும் டேட்டா யூசேஜ் காண்டி 12 மணிக்கு அப்புறம் அடுத்த டேட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி இப்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அதே மாதிரி செல் இல்லாம யாராவது இன்னைக்கு இருக்கீங்களா? என்கிட்ட இன்டர்நெட்டே கிடையாது, நான் ஆன்லைனே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாராவது இருக்கிறீங்களா? இல்ல, பசு வந்துட்டுன்னு சொல்லி கிளம்பி வந்தாலும் செல்ல வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம்னா பசு போனாலும் பரவாயில்ல எடுத்துட்டு வர கூட்டம் இருக்கு. எங்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குது. எங்க இணையத்தை நீங்க தீமைன்னு சொல்லி பேசுறீங்களே, அதுல இருக்கிற நன்மைய கொஞ்சமாச்சும் கண்ணை விழிச்சு பாருங்க. அதே மாதிரி வலைதளம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஏன் வலைதளம்னு சொல்லி பேர் வச்சாங்க அப்படின்னா, வலைக்குள்ள சிக்குனா வெளியே அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது. அதே மாதிரிதான் சமூக வலைதளத்துல சிக்குனா அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது. ஏன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களோட சமூக வலைதளத்துல கொட்டி கிடக்குது. என்னென்னா அலாரம் வைக்கிறதுக்கு மொபைல் தான் யூஸ் ஆகுது.
அதே மாதிரி கேலண்டர், அதே மாதிரி 82 விஷயங்கள் எங்களோட செல்போன்ல தான் இருக்குது. இவ்வளோ நல்ல விஷயங்களை வச்சுக்கிட்டு நீங்க தீமை தீமைன்னு எப்படி நடுவர் அவர்களே நீங்க சொல்றீங்க? நீங்கள் பேசுகிறத பார்த்தா உண்மைக்குமே அது தீமையா இருக்க வாய்ப்பே இல்லை. எதிரணியிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. சமூக வலைதளங்கள் தீமைன்னு சொல்லி நீங்க கண்டென்ட் எடுத்து வந்திருக்கீங்க. எதுல இருந்து நீங்க கண்டென்ட் எடுத்தீங்க? எங்க இருந்து கூகுளே யூஸ் பண்ணாம நான் கண்டென்ட் எடுத்து வந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். வாய்ப்பே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க எங்களோட இணையதளம் தீமைன்னு சொல்றீங்க? கோவிட் டைம்ல தான் நம்ம ஆன்லைன் பிரேயர் எல்லாமே கூகுள் மீட்டிங்ல தான் அட்டென்ட் பண்ணோம். அப்பெல்லாம் உங்களுக்கு இணையம் பயன்படலையா? எங்களோட இணையத்தோட நன்மைகள்னு எடுத்துட்டா சமையல் குறிப்புகள், எல்லாரும் யூடியூப் பார்த்து தானே சமையல் பண்றீங்க. யாரெல்லாம் யூடியூப் பார்த்து சமையல் பண்றீங்க? எதிரணியிட்டே கேக்குறேன், அவங்களும் சமையல் பண்ணுவாங்க இல்லையா? யூடியூப் பார்த்து நீங்க சமையல் பண்ணுவீங்களா இல்லையா? அப்புறம் எப்படி எங்களோட இணையத்தை நீங்க தீமைன்னு சொல்றீங்க? எங்களோட இணையத்துல இருக்கிற நன்மைகள், ஆன்லைன் கிளாஸ் எல்லாருமே இணையத்துல தான் அட்டன் பண்ணோம். அதே மாதிரி இப்ப ப்ராஜெக்ட் காலேஜ் அந்த லெவல்ல எடுக்கும்போது ப்ராஜெக்ட் எல்லாமே இணையத்துல தான் நம்ம பண்றோம். இணையத்துல எவ்வளவோ பல விஷயங்கள் கொட்டி கிடக்குது. இப்போ கிரைம் நடந்த இடத்துல ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதுன்னா, அதாவது இந்த ஜிபிஎஸ், அவங்களோட லொக்கேஷன் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்மளோட இணையம் தான் தேவைப்படுது. இப்போ ஒரு ஏழை மாணவனால பெரிய கோச்சிங் சென்டர்ல போய் படிக்க முடியாது அப்படின்னா, அவன் ஆன்லைன் கிளாஸு, யூடியூப் சேனல், அது மூலியமா ஐஏஎஸ், நீட் வர போய் சாதிச்சவங்களும் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதனால இணையத்துல நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்பவே நம்ம சர்ச்சில் எடுத்துக்கோங்களேன், கோவிட் டைம்ல நம்ம எல்லாருமே ஆன்லைன் மீட்டிங்ல தான் நம்ம அட்டன் பண்ணோம். அதே மாதிரி நம்மளோட சர்ச்சில் ஏதாவது மீட்டிங்க்கு வர முடியல அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல என்ன பண்றோம், அன்னைக்கு நடந்ததை வீடியோ எடுத்து போடுறோம். அப்ப எவ்வளவு நல்ல விஷயங்கள் எங்களோட இணையத்துல இருக்குது. இன்னைக்கு எங்கேயாவது திருட்டு நடந்துச்சுன்னா சிசிடிவி கேமரான்னு சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் எங்களோட இணையம் தானே பயன்படுது. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அந்த காலத்துல உப்பிட்டவரை உள்ளளவும் நினைன்னு சொன்னாங்க, அப்படித்தானே நடுவர் அவர்களே? கரெக்ட் கரெக்ட். உப்பிட்டவரை. ஆனா இன்னைக்கு லைக் இட்டவரை லைஃப் லாங் நினை, கமெண்ட் இட்டவரை காலம் முழுக்க நினை அப்படின்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. கரெக்ட்மா கரெக்ட். கமெண்ட் போட்டாலே எங்க காலம் முழுக்க கமெண்ட் போட்டாங்களான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. சமூக வலைதளம் அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாத ஒரு அமுத சுரப்பி. அமுத சுரப்பினா தெரியும் தானே? படிச்சிருக்கீங்களா? அமுத சுரப்பினா அந்த பாத்திரத்துல சோறு வந்துகிட்டே இருக்கும், அல்ல அல்ல குறையாது. அதே மாதிரி எங்களோட இணையத்துல எவ்வளவோ நன்மை. நீங்க ஏன் தீமையா பாக்குறீங்க? வலைதளத்துல நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அத நம்மளால புரிஞ்சிக்க முடியல. அதாவது கத்தி அப்படிங்கிறது நம்ம கையில டாக்டர் கையில இருக்கும்போது அது அறுவை சிகிச்சைக்கு பயன்படும். அதே மாதிரி ஆட்டுக்கடையில இருக்கிற கசாப்பு கடையில இருந்துச்சுன்னா ஆடை வெட்ட பயன்படும். அம்மா கையில இருந்துச்சுன்னா ஆப்பிள வெட்ட பயன்படும். அந்த கத்திய எந்த மனிதன் பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான் இங்க கவனிக்கப்படக்கூடிய விஷயமா இருக்குது. நல்ல நல்ல விஷயங்களை எங்களோட இணையத்துல தேடுங்க, மீண்டும் பயன்பெறுங்க. எனக்கு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க பார்க்கலாம் ஜாய்ஸ் அவர்களுக்கு. பார்த்தீங்கன்னா கூகுள் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அழகா சொன்னாங்க. ஒரு இது பார்த்தீங்கன்னா வலையதளம் உள்ள வந்துட்டீங்கன்னா வெளியே போவே வேண்டாம், அவ்வளவு நன்மைகள் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பாயிண்ட் சொன்னாங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ப்ராஜெக்ட் எடுக்கிறது, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறது, சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இணையதளம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு பல நன்மைகளான கருத்துக்களை நம்முடைய ஜாய்ஸ் அவர்கள் சொன்னாங்க. அது எப்படி முடியும், இது தீமை அல்லவோ என்று சொல்லி எதிரணியில் இருக்கிற ஜான்சி அவர்கள் பேச வருகிறார்கள். கரங்களை தட்டி வரவேற்போமா? இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த இந்த சபையின் ஊழியக்காரர் அவர்களுக்கும், இங்கு கூடி வந்திருக்கிற சபை மக்கள் அனைவருக்கும், இங்கு நடுவராக அமைந்திருக்கக்கூடிய நீதியாய் நியாய தீர்ப்பு செய்கிறதான நடுவர் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியில் இருக்கிற சகோதரி ஜாய்ஸ் பேசினாங்க ஆன்லைன் ப்ரேயர். நான் நிறைய ஆன்லைன் ப்ரேயரை பார்த்துருக்குறேன். கோவிட் டைமில் ஆன்லைன் ப்ரேயர் இல்லைன்னா நம்ம என்னவா இருப்போம்னு. கோவிட் டைமில் ஆன்லைன் ப்ரேயர் நடந்தது. பாதி பேர் கிச்சனில் இருந்து தான் ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணாங்க. பாதி பேர் வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு அது மேலே வச்சு ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ணாங்க.
பல பேர் பல வேலைகளை செஞ்சுட்டு தான் ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ண. பாஸ்டர் என்ன பார்த்துட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம, ஒரு பரிசுத்தம் இல்லாம, ஒரு பிரசன்னம் இல்லாம அந்த ஆன்லைன் ப்ரேயரை அட்டன் பண்ணாங்க. நமக்கே தெரியும் நம்ம ஆன்லைன் ப்ரேயர் அட்டன் பண்ண எவ்வளவு பிரசன்னத்தோட இருந்தோன்ட்டு. அடுத்ததாக சொன்னாங்க கூகுள் தெய்வம்னு. கரெக்டா சொன்னாங்க. ஏன்னா விக்கிரக ஆராதனைனா என்னன்னா, ஆண்டவரை வைக்காத இடத்துல எதை வச்சாலுமே விக்கிரகம் தான். கூகுளையே என்ன ஆக்கிட்டாங்க நம்ம பிள்ளைங்க, தெய்வம் ஆக்கிட்டாங்க. மாதா பிதா குருங்கிறது கூகுளை தெய்வம் ஆக்கிட்டாங்க. அடுத்ததா கூகுளை கொண்டு வந்து தெய்வம் ஆக்கிட்டாங்க. இது ஒரு விக்கிரக ஆராதனை. எதிரணியில பேசின சகோதரி, நீங்க இது நன்மைன்னு சொன்னீங்க. இதை அவங்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு விக்கிரகமாவே ஆக்கிட்டாங்க. வீட்டுல இருந்துக்கிட்டு சப்பாத்தியை போட்டுக்கிட்டு அங்க சார் என்ன பார்க்கவா போறாரு, மேனேஜர் என்ன பார்க்கவா போறாரு, இதெல்லாம் ஒரு அசால்ட்டான ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். இது ஒரு தீமையான காரியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சமையலை குறித்து சொன்னாங்க. யூடியூப்ல யூடியூப்ல போடுறது மாதிரி போட்டு அந்த பொடி இந்த பொடி எல்லாம் போட்டு வயிற்ற கலக்கி முக்காவாசி பாத்ரூம்ல இருந்து நம்ம உடல் நலத்துக்கு அது என்ன ஆயிட்டு, கேடாயிட்டு. இது சமையல் குறிப்பு யூடியூப். நம்மளே அழகா அந்த காலத்துல எவ்வளோ சுகாதாரமா எவ்வளோ அழகா சமையல் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா இப்போ உள்ள நோய்கள்லாம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சொன்னாங்க. அப்போலாம் நம்ம எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவோம்னா உட்காந்து யோசிச்சு நம்மளோட அறிவை பயன்படுத்தி ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்போ என்ன, மூளையே மக்கிட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும், சிறுவர்கள்லாம் இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் மூளையே இல்லாம அப்படி மக்கிட்டு. ஏன்னா யோசிக்கிறதுக்கு இல்லை, ஃபோன் எடு கூகுளில் சர்ச் பண்ணு, அவ்வளோதான். அவங்களுக்கு அந்த யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லாம போயிட்டு. அடுத்து ஜிபிஎஸ் சொன்னாங்க, கூகுள் மேப் இருக்குன்னு. நான் ஒரு விஷயம் கடந்த நாட்கள் கேள்விப்பட்டேன். மேப்பை பார்த்து ஒருத்தன் போய் எங்க கொண்டு விட்டுதுன்னா நடு குளத்துல கொண்டு விட்டுதான். இப்படியும் காரியங்கள். ஆமா, சமீபத்துல நான் ஒரு டைம் பார்த்தேன். அந்த மேப்பை பார்த்துட்டே போனானா, மேப்பை பார்த்துட்டு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மதுரைக்கு வழி வாயிலம்பாங்க, கேட்டு கேட்டு போவாங்க. இப்ப என்ன வந்துட்டு கூகுள் மேப்பை பார்த்து போனாங்களாம். இப்படியே பார்த்துட்டே போய் கடைசி குளத்துக்குள்ள கொண்டு நின்று பாட்டி விட்டுட்டான். அந்த அளவுக்கு அதை தான் சொல்றாங்க நினைக்கிறேன். ஆமா நடுவரே, இப்பொழுது என்னோட தீமையான கருத்துக்களை வைக்கிறேன். இந்த ஃபோன் வந்ததுல இருந்து நம்ம டைமை முக்காவாசி நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்றோம்னா ஃபோனுக்கு தான் ஸ்பெண்ட் பண்றோம். அதுக்கு தான் வேதத்தில் அழகா ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகள் ஆயிட்டே இருக்கு, எல்லா டெக்னாலஜியும் வளர்ந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், அதுல நேரத்தை செலவழிச்சு நம்ம நாட்களை பொல்லாதவைகளுக்கே செலவுப்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், இந்த மாதிரி உலகத்தின் காரியங்களை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு வசனம் ரோமர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு, நீங்க உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்லியிருக்கு. உலக மக்கள் போன்ல என்னென்னலாம் பண்றாங்களோ, ஷார்ட்ஸ் பார்க்கறது, அது எதுலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ, கேம் விளையாடுறது, அதுலதான் நம்மளும் உலகத்தார போல நம்மளும் அவங்களோட இணைந்து போகிறவங்களா இருக்கிறோம். அடுத்து பாருங்க, லைக்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ் இப்படின்னு தேடி அலைய ஆரம்பிச்சிட்டோம். வேத வசனங்களை தேடி படிக்க நேரம் இல்லாம நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிட்டு எத்தனை லைக்ஸ் விழுந்திருக்கு, எத்தனை வியூஸ், எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ், எத்தனை ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லி இப்படி நம்ம அடிமைப்பட ஆரம்பிச்சிட்டோம். இதனால என்னன்னா பெருமை, எனக்கு இத்தனை லைக்கு, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ், அவங்களோட நான் கூட்டிட்டேனா, அந்த சேனலை விட எனக்கு அதிகமாக இருக்கான், அவங்க போட்ட நியூஸையே இவங்க எக்ஸ்ட்ரா விட்டு போட்டு எனக்கு அதிகமாயிட்டான்னு சொல்லி பெருமை, அகந்த எல்லாம் உள்ள வந்துடுது. பெருமை உள்ளவர்களுக்கு எப்பவுமே தேவன் என்ன செய்யறாரு, எதிர்த்து நிற்கிறாரு. எதிரணியில் இருக்கிற சகோதரிகளே, இது ஒரு தீமைன்னு நான் பேச வந்திருக்கேன். அடுத்ததா பாருங்க, அடிமைத்தனம். இப்போ சிறுவர்கள் கூட போனை அப்படி ப்ரெஸ் பண்ணி எப்பவுமே அவங்க கையெல்லாம் பாருங்க இந்த மாதிரியே ஆக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதனால மனநோய், சின்ன பிள்ளைங்களுக்கே என்னது மனநோய். அந்த காலத்துல ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க, கண்ணாமூச்சி விளையாடுவாங்க, நொண்டி விளையாடுவாங்க. இப்போ பிள்ளைங்களாம் போனை கொடுத்துட்டா போதும், ஒரு இடத்துல இருந்து இப்படி விளையாடுறதுனால அவங்களுக்கு மனதளவுல பெரிதளவுல பாதிக்கப்படுறாங்க. அடுத்து கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வருது. சீர்கேடான கிழவிகள் பேச்சுக்கு நீங்க விலகிருங்கன்னு வேதம் சொல்லுது. நம்ம மணிக்கணக்கா போட்டு வச்சுட்டு என்னத்தையோ பேசுறாங்க கிழவி கதையெல்லாம், அதெல்லாம் போனை வச்சுட்டு நம்ம டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்து கட்டுக்கதைகள் நிறைய வருது. ஒரு நியூஸ் சாதாரணமான ஒரு நியூஸா இருக்கும், இவங்க அதை கட்டி பெரிய கதையாக்கி அதை நம்ம உட்கார்ந்து கேட்டு அப்படியாச்சா இப்படியாச்சான்னு நம்முடைய நேரத்தை அதுல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்துக்கு விலகி இருன்னு வேதம் நமக்கு வலியுறுத்துறது. அடுத்து பாருங்க, ஒரே சேட்டிங், ஒரே வாட்ஸ்அப்ல சேட்டிங், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இந்த மாதிரி சேட்டிங்ல நம்மளுடைய சம்பாஷணைகளை நிறுத்திப்போம். இது இந்த சமூக ஊடகங்கள் தீமையை விளைவிக்கிறது என்று நான் பேசி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கரங்களை தட்டி
நம்ம வாழ்த்தலாம். டான் சிதம்பரம் பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பேசினார். எங்கெங்க நன்மை இருக்கு, தீமை தானே இருக்கு. ஃபோனை பார்த்துக்கிட்டே அங்கே வேற வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கே சண்டே ப்ரேயரை எப்படி அட்டன் பண்ணுவீங்க? ப்ராஜெக்ட் பண்ணுதேன்னு சொல்லிட்டு மூளை செத்து போச்சு. இருக்க மனுஷன் மூளை எல்லாம் என்ன பண்ணிட்டு செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சில வசனங்களை கொண்டு கூட என்ன பண்ணாங்க பேசினாங்க. நாட்கள் பொல்லாதவனாலதான் காலத்தை என்ன பண்ணணும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு உலகமா, இந்த வேஷத்தின்படி நம்ம இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் இந்த வேஷத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மிக அருமையாக இது தீமைதான் விளைவிக்கிறது என்று சொல்லி அழகாக பேசி அமர்ந்திருக்கிற ஜான்சி அவர்களுக்கு நன்றி. ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்க விடுவதில்லை. இது நன்மை தான் கொடுக்குது, இது நன்மை தான் விளைவிக்குது, அதிகாரப்பூர்வமா நான் நிரூபிக்க முடியும் என்று சொல்லி பேச வருகிறார் சிஸ்டர் கௌரி அவர்கள். கைகளை தட்டி அவர்களை வரவேற்போமா? எனக்கு பேச வாய்ப்பளித்த சபை போதகருக்கும் விசுவாச பிள்ளைகளுக்கும் சமூக வலைதளம் தீமைதான் என்று பேச அமர்ந்திருக்கும் எதிர் அணியினருக்கும் என் அணியினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் சமூக வலைதளம் நன்மையே என்று தீர்ப்பளிக்க போகிற நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்மா. எனக்கு முன்பதாக பேசிய சகோதரி அவங்க சொன்னாங்க, மேப்பு பார்த்துட்டே போயிட்டு குளத்துல விழுந்துட்டாங்களாம். அவங்க ஏன் மேப்பே பார்த்துட்டு போனாங்க? ரோட்டை பார்த்து போக வேண்டியதானே? அவங்களுக்கு கண்ணு இருக்கா? கண்ணு எதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க? அவங்க ரோட்டை பார்த்துட்டு தானே ஓட்டணும் வண்டிய. ரோட்டை பார்த்துட்டு கண்ணை திறந்து வண்டி ஓட்டணும். அவங்க ஏன் குளத்துல விழ போறாங்க? அதே மாதிரி சொன்னாங்க, ஆன்லைன் சர்வீஸ்லாம் வந்து பல வேலைகளை செஞ்சுட்டு அந்த ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்றாங்க அப்படின்றாங்க. அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கு. ஒரே டைம்ல எவ்வளவு வேலைகள் அவங்க செய்யறாங்க. அவங்கள நம்ம பாராட்டணும்ல நடுவர்களே. எங்க மூளை செத்து போச்சு? பல திறமைலாம் இருக்கு, பல திறமைகள். எவ்வளவு வேலை செய்யறாங்க. அந்த ஒரே டைம்ல பிரேயரையும் அட்டன் பண்றாங்க, வீட்டு வேலையும் செஞ்சுறாங்க, எல்லா வேலையும் அவங்களுக்கு நடக்குது இல்ல. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னாங்க, பிள்ளைங்க வந்து ரொம்ப மொபைல் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. கரெக்டு தான். ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அடிமையாக மாட்டாங்க. நம்ம வந்து நம்ம இந்த டைம் ஒரு 10 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம் அப்படின்னு சொல்லி பெற்றோராகி நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கொடுத்தோம்னா அவங்க அதை ஏத்துக்கிட்டு நன்மையானதுக்கு மட்டும் அவங்க யூஸ் பண்றதுக்கு அது நல்லா இருக்கும். இவ்வளோ பேசுறீங்களே தீமை தீமை தீமைன்னு, தீமை பேசுறவங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். தீமைன்னு இவ்வளோ பேசுற நீங்க எதுக்கு எல்லாரும் ஒரு ஒரு பேர்ல சேனல் வச்சிருக்கீங்க? சொல்லுங்க நடுவர் அவர்களே. சமூக வலைதளம் தீமை தானே? எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஒரு சேனல்? எதுக்கு சேனலுங்க? சேனல் வச்சிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு சேனல் வச்சிருக்கீங்க? சேனல் எதுக்கு யூஸ் பண்றீங்க? சமூக வலைதளம் தீமை, சரி அதை விடுங்க. சமூக வலைதளம் தீமைன்னு சொல்றீங்க, எதுக்கு அதுல கொண்டு போய் ஏகப்பட்ட பணத்தை போடுறீங்க? 15,000 ரூபாய்க்கு, 25,000 ரூபாய்க்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு எதுக்கு போன் வாங்குறீங்க? கரெக்ட்டுமா. எதுக்கு போன் வாங்குறீங்க? சமூக வலைதளம் வந்து தீமை தானே உங்களுக்கு? எதுக்கு இப்படி இவ்வளோ தீமையானதுக்கு எதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்றீங்க அப்படின்றது என்னோட கேள்வி. கரெக்ட் கரெக்ட். சமூக வலைதளம் நன்மை அப்படின்றதுக்கு வந்து நம்ம எதுக்கெல்லாம் நமக்கு நன்மையா இருக்குன்னா, நம்ம நற்செய்தியை அறிவிக்கலாம். இப்போ முன்னாடிலாம் ஊழியம் செஞ்ச பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஊழியம் செஞ்ச ஊழியக்காரர்களை பார்த்தீங்கன்னா, காடுகள் மேடு மலைன்னு சொல்லி நடந்து போய் அவங்களோட ஊழியத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆனா அதுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம சமூக வலைதளம் வந்து போக முடியாத இடத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா, என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம ஆன்லைன் மூலமா சர்வீஸ் அட்டன் பண்றது, ஆன்லைன் மூலமா ஒர்ஷிப் பண்றது, அதுல இருந்து நிறைய பேர் கேட்குறாங்க, ஆண்டவர் அதன் மூலமா மகிமைப்படுத்துறாங்க. இன்னொன்று, நம்ம வந்து இப்போ ப்ரேயர் யாருக்காவது ரொம்ப பாரப்படுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஜெப உதவி தேவைப்படுது அப்படின்னும் போது அதை நம்ம இணைய வலைதளத்துல அவங்க ஷேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஜெபிக்கலாம். அதுக்காக இந்த இணைய வலைதளம் யூஸ் பண்ணுது. ஏன் எப்பவுமே நீங்க நெகட்டிவாவே திங்க் பண்றீங்க? கொஞ்சமாவது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ப்ரேயருக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு வசனத்தை எடுக்கிறீங்க, அந்த வசனத்தோட அதிகாரம் உங்களுக்கு தெரியலன்னா உடனே நீங்க அதை எதுல சர்ச் பண்றீங்க? இப்போ எங்க சொல்லுங்க. ஒரு வசனம் உங்களுக்கு தெரியுது, திடீர்னு உங்க மைண்ட்ல வருது, உடனே அதை எதுல சர்ச் பண்றீங்க? மொபைல்ல தான் சர்ச் பண்றீங்க. முன்னாடி எல்லாம் பாட்டு புக்கு வச்சு பாட்டு பாடுவோம், இப்பெல்லாம் டிவியும் ஆண்ட்ராய்டு போனையும் வச்சுதான் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் நன்மையா இல்லையா? சமூக வலைதளம் வந்து உறவுகளை வளர்க்கிறதற்கும் யூஸ் ஆகுது. முன்னாடி எல்லாம் வெளிநாடுகள்ல
தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம காண்டாக்ட் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபோன் நம்பர், ஃபோன் இருக்காது, ஃபோன் பண்ண முடியாது. ஒரு லெட்டர் அனுப்புனாங்கன்னா அது 3 மாசம் 1 மாசம் அப்படி போய் ரொம்ப லேட்டாக தான் அவங்களுக்கு அந்த நியூஸ் வந்து கிடைக்கும். ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்ம தூரம் எங்க வேணாலும் இருக்கலாம், இந்த உலகத்துல எந்த மூலை முடுக்குல இருந்தாலும் நம்ம அவங்க நம்பர் இருந்தா போதும், உடனே அவங்களுக்கு ஃபோன் பேசிக்கலாம். நம்ம வீடியோ காலில் கூட அவங்கள பார்த்து பேசிக்கலாம். அந்த அளவுக்கு சமூக வலைதளம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே போல சமூக வலைதளத்துல இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாரும் நிறைய டவுட்ஸ் வரும் பிள்ளைங்களுக்கு. அந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க. அம்மா இது எனக்கு சொல்லுங்க, இது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு கிளியர் பண்ணணும். அதை கொடுக்காம நீங்க திரும்ப இந்த போனை போய் பாரு பாரு பாருன்னு சொல்றதுனால தான் தீமைக்குள்ள அந்த பிள்ளைங்க போறாங்க. நீங்க ஏன் வந்து பிள்ளைங்க கொஷின்ஸ் கேட்கும்போது பேரண்ட்ஸ் ஆன்சர் பண்ணிட்டோம்னா பிள்ளைங்க ஏன் போறாங்க? பிள்ளைங்க வந்து கூகுள்லையோ இந்த மாதிரி ஆப்ல வந்து அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைமை கொடுத்தா அவங்க வந்து அதில் அடிமையாக மாட்டாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இந்த சமூக வலைதளத்துல தான் பிஸ்னஸ் பண்றாங்க. விசேஷமா இந்த கேரளால வயநாடு பேரிடர் இழப்பு வந்தப்போ, அதே மாதிரி நம்ம லாக்டவுன் டைம்லயும் இந்த இணைய வலைதளம் வந்து ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. இந்த இடத்துல இப்படி இழப்பு ஏற்பட்டதுன்னொடனே நிறைய உதவிக்கரங்கள் என்ன பண்ணாங்க, எல்லா தேசங்களிலும், கேரளால உள்ளவங்கன்னு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல கேரளால மற்ற தேசங்களிலிருந்து நிறைய பேர் வந்து அதுக்கு ஹெல்ப்புக்கு உதவி பண்றதுக்கு முன் வந்தாங்க. நான் ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நன்மையானதை பிடித்து கொள்ளுங்கள். சமூக வலைதளம் வந்து நமக்கு ஒரு கருவி மாதிரி தான். அது வந்து நம்மளோட வாழ்க்கை கிடையாது, அது வந்து ஒரு கருவி. அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதோட நன்மைகள் வந்து அமையும். அதனால நன்மைகளை மட்டும் பிடிச்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நன்மையை மட்டுமே தரும் என்று சொல்லி என்னுடைய வாதத்தை அழகாக பேசி இந்த சமூக ஊடகங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு அது நன்மை தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி அவங்க வந்து பேசுகிறாங்க. ஒரு நற்செய்தி அறிவிக்கணும்னா, ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுன்னா, இந்த இன்னைக்கு இப்போ உள்ள சூழ்நிலைகளில் சமூக ஊடகங்கள் பெரிதும் ஒரு காரணமாக இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜெப குறிப்பு அனுப்பணும்னா சபை போதகரை பார்த்து தான் சொல்ல வேண்டியிருக்கு, யாராவது பர்டிகுலர் நபர்களை பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. இன்னைக்கு அதை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிடலாம், ஷேர் பண்ணிவிட்டு இதற்காக ஜெபிங்கன்னா அது ஒரு குறிப்பாக அனுப்பப்படுகிறது. அதற்காக என்ன பண்ணிடுறாங்க, ஜெபிக்கிறாங்கன்னு நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனாலும் இது தீமை தான் விளைவிக்கிறது, இது நன்மைக்கு அல்ல, இது கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு தீமைதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியிலே எதிரணியாக பேச வருகிறார் ஜான்சன் அவர்கள். சமூக வலைதளங்கள் நன்மையா, கிறிஸ்தவர்களுக்கு நன்மையா தீமையா என்ற தலைப்பிலே எனக்கு முன்பதாக பேசிக்கொண்ட ஒவ்வொரு நபர்களுக்காகவும், எனக்கு இந்த நேரத்திலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய சபை போதகர் அவர்களுக்கும், விசுவாச பிள்ளைகளுக்கும், எவ்வளவுதான் சொன்னாலும் தீமைதான் அப்படின்னு எங்களுக்காக தீர்ப்பு சொல்ல வந்திருக்கிற எங்களுடைய நடுவர் அவர்களுக்கும் நான் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நடுவர் அவர்களே. சொல்லுங்கய்யா. நீங்க ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, அதனாலதான் எனக்கு சம்பளம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க நன்மை தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்லிடக்கூடாது. பிடிச்சாம பாரு, எங்க பிடிச்சாம பாரு. நாங்க வந்து நடுவர்னு வச்சிருந்தா அது நடுவுல இருக்கணும். உங்களை இந்த நடுவுல வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கரெக்டா தான் இருக்கு. அந்த நோக்கத்தை கரெக்டா சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க. எங்களுடைய எதிரணிகள் முதலாவதா பேசின நம்ம சகோதரி ஜாய்ஸ் அவங்க சொன்னாங்க, எவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு, அது அமுத சுரப்பி, அப்புறம் சமையல் நாங்க அதை தான் பார்த்து பண்றோம், கூகுள் வந்து எங்களுக்கு ஒரு தெய்வம், எங்களுக்கு இல்லை எல்லாத்துக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கூகுள் வந்து நீங்க தெய்வமா நினைக்கலாம், ஆனா அந்த தெய்வத்திட்ட இந்த உலகத்துல என்ன வேணுமோ அதை தான் அந்த தெய்வத்தின் மூலமா பெற்றுக்கொள்ள முடியும். பரலோக தகப்பனிடத்துல பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த இணைய வலைதளம் உங்களுக்கு உதவி செய்யுமா? செய்யுமா? சொல்லுங்க. முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான நன்மையான குடும்பத்துல உள்ள காரியம் வேணும்னா ஆண்டவரை தேடிதான் வரணும். கூகுள்ல சர்ச் பண்ண சொல்லுங்க. கூகுள் எனக்கு இப்போ இந்த இது வேணும், என் வீட்டுல இந்த சண்டையா இருக்கு, என் வீட்டுக்காரர் என்னை அடிக்காரு, எனக்கு அதுல இருந்து நிம்மதி தாங்கன்னு சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணி கேட்க சொல்லுங்க.
கூகுள் கொடுத்துருமா? வாய்ப்பு இல்ல ராஜா. கொடுக்கவே கொடுக்காது. முடியாது முடியாது. அதுக்கப்புறம் எங்க அடுத்த சகோதரி பேசுனாங்க, மேப்பு பார்த்துட்டு ரோட்டை பார்த்துட்டு போனோம், எதுக்கு மேப்பையே பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேப்பு வந்து வழி காட்டுது தான், அதுக்காக மேப்பை பார்த்துட்டு வேகமா போறாங்க. நீங்க சேலத்துக்கு போறியம்மா, வேகமா போயிட்டு இருக்கிய சேலத்துக்கு, ஒரு ரூட் தெரியல, மேப்பை பார்த்துக்கிட்டே தானே போவிய, பக்கத்துல போய் பிரேக் அடிச்சா உள்ளதான் உழுத முடியும். அங்க முன்ன பார்த்துட்டே எப்படி போக முடியும்? மேப் வழி தெரியாம இருக்கு, குறுக்க ஒரு பேரிகார்டு வச்சிருக்கான், போய் முட்டி தான் ஆகணும். கண்டிப்பா. முன்ன பார்த்து போங்கன்னு சொல்லுதாவ. அப்ப கூகுள் தப்பா சொன்னா கூகுள்ல இவங்க சேவ் பண்ணி வச்சிருக்க தப்பு தப்பா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பாவூர் சத்திரத்துல இது நம்ம பாலம் வேலை நடந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே, கூகுள்ல பத்தே போயிட்டான். ஆமா, ஆலாங்குளத்துல இருந்து தென்காசி போகணும்னு சொன்னா மேம்பாலம் வழியா தான் போக சொல்லுது. இவன் மேம்பாலத்துல கோடி ஏறி ரயில்வே ட்ராக்ல உள்ளதான் உள்ளணும். அது பாலமே போடலையே. அப்போ வேலை நடக்குன்னு அந்த கூகுளுக்கு தெரியலன்னா அந்த இணைய வளர்த்தோம் இருந்து என்னத்துக்கு நான் கேட்கேன். அது தீமை தானே கொண்டு வருதப்போ. தீமை தானே, உயிர் பெறுதல நடுவர் அவர்களே. கொஞ்சம் கூட தெரியாம அந்தால முன்ன பார்த்து போகணும் பின்ன பார்த்து போகணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கருப்பு ரோட்டே பார்த்து போகணும். ஆமா. அடுத்து சொன்னாங்க, நாங்க நண்பர்களை சேர்த்துக்கிட்டோம், இந்த வலைதளத்தின் மூலமா நண்பர்களை சேர்த்துக்கிட்டோம் சொன்னாங்க. எத்தனை நண்பர்களை நீங்க சேர்த்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஒரு நேரம் மெசேஜ் பண்ணுவாங்க, அடுத்த நேரம் மெசேஜ் பண்ணா இவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு வச்சிருவாங்க. இதுதான் இணைய வலைதளம். பிளாக் லிஸ்டில் கொடுக்க. இதுக்கு மேல என்னன்னா நடுவர் அவர்களே, இந்த நண்பர்கள் பழைய நண்பர்களா சேர்ந்துருதாங்க. இந்த இணைய வலைதளத்தின் மூலமா நண்பர்களா சேர்ந்தவங்க தேவையில்லாத உறவுகளுக்குள்ளாய் போயிருந்தாங்க. இது எதனால? இந்த நேர்ல பேசுனீங்கன்னா, மூஞ்ச பார்த்து பேசுனீங்கன்னா பேசக்கூடிய விஷயத்த மட்டும்தான் நீங்க பேசுவீங்க. ஆன்லைன்ல பேசுறதுனால தேவையில்லாததை பேசி, சாப்பிட்டியா, தூங்குனியா, காலையில இருந்து எத்தனை நேரம் அங்க போன இங்க போன, இதெல்லாம் பேசி கடைசி தவறான உறவுகளுக்குள்ள போய் முடிஞ்சிருது இந்த இணைய வலைதளம். எந்திக்கும் போதே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலையா? அதுதான் பார்த்திருக்கேன். ஆமா, நல்ல உதவிகள்லாம் அந்த ஆன்லைன் மூலமா தான் பெறப்படுது, வெளியில தெரிவிக்கிறோம்னு சொன்னாங்க. அனாதை ஆட்களை, நம்ம இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவங்க, இவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யறவன் எதுக்குமே வலைதளத்துல போடுதான்னு நான் கேட்கேன். பைபிள் வசனம் சொல்லுது, இந்த கை செய்யறது இந்த கைக்கு தெரியப்படாதான். தெரியப்படாதா? தெரியணுமா? கண்டிப்பா தெரியப்படாதா. இவங்க ஐயா இப்போ இதுக்கு நாங்க செய்தோம், இந்த பாட்டியம்மா சாப்பிடாம இருந்தாங்க, நாங்க பிரியாணி கொடுக்கோம், இந்த பாட்டியம்மாக்கு சேலை இல்ல, நாங்க சேலை எடுத்து கொடுக்கோம். எதுக்கு? இந்த இணைய வலைதளம் இருக்கிறதுனாலதான் நீங்க அதை பண்ணுறீங்க. அப்ப அதுல என்ன நன்மை இருக்கு? அதை வச்சு அவன் சம்பாத்தியம் பண்ணிட்டு போறான். இதுல என்ன விஷயம்னா, இதுல கமாண்ட்ல அடுத்து யார் யாரெல்லாம் என்னென்ன கமெண்ட் போட்டிருக்காங்க, அதுல ஒருத்தன் சொல்லுவான் சூப்பர் சார்னு போடுவான், ஒருத்தன் சொல்லுவான் நீ வீட்டுல உள்ளவங்களுக்கு முதல்ல உதவி செய்ய. வீட்டுல உள்ள பெத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அடுத்தவனுக்கு உதவி செய்யறத இணைய வலைதளத்துல போடுவாங்களாம். இவங்க இணைய வலைதளத்துல நல்லது அப்படின்னு சொல்லுதாங்க. எங்க நன்மை முடிய போகுது. அடுத்து சொன்னாங்க, நாங்க ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணிக்கிட்டே பல வேலை செய்வோம், எங்களுக்கு பல திறமை இருக்கு அப்படின்னாங்க. இதே போல இவங்க ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டு பரலோகம் போக முடியுமா? அது முடியாது. சொல்லுங்க, பரலோகம் போக முடியுமா? அது முடியாது. கௌரி சிஸ்டர், பரலோகம் போக முடியாது. இதுல நிறைய தீமைகள் இருக்கு. நான் ஒரு சில தீமை மட்டும் சொல்லுதேன் நடுவர் அவர்களே. இன்னைக்கு காலையில எப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம மத்தியானம் பார்க்கணும்னா இந்த இணைய வலைதளம் மூலமா பாத்துக்கலாம். எப்படி தெரியுமா? ஸ்டேட்டஸ் போடுறாங்களாமா, ஸ்டேட்டஸ். அந்த ஸ்டேட்டஸ் போட்டுட்டு அந்த ஸ்டேட்டஸ்ல எத்தனை பேர் பார்த்திருக்கான்? இதுதான் சோழி. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. முடியாதுல்ல, பதில் சொல்ல முடியாது இவங்களுக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சர்ச்சில் பிரேயர் பண்ணாங்க, 10 மணிக்கு மேல போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. இப்பதான் திருந்திருக்கு எல்லாரும், அப்படிதானே? சத்தமே வராத. ஆமா, இல்லன்னா லைட் ஆஃப் பண்ண உடனே அந்த ஆள போனு வேற ஒரு லைட் எரியும். ஆமா, வேற லைட் எரியும், போன்ல இருந்து எரியும், போன்ல இருந்து லைட் எரியும். அது பிறகு காலையில எனக்கு எந்திக்க முடியல, அங்க வலிக்கு இங்க வலிக்கு. இது எதனால? நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து ஆன்லைன். அதனால. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, கேம்ஸ். இந்த இணைய வலைதளம் மூலமா நிறைய வாலிபர்கள் கேம்ஸுக்குள்ள அடிமைப்பட்டு கிடக்காங்க. எப்படி முன்னாடிலாம் 4 பேர் 5 பேர் கூடி உட்கார்ந்து ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, அதுல ஒரு அடிமைத்தனமும் கிடையாது. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு விளையாட்டு உண்டு. நடுவர் அவர்களே, நீங்க ஞாபகம் இருக்கா? ஆமா, ஆழ்வாந்தர் கோட்டி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நேரம் கிரிக்கெட் விளையாடுவீங்க,
ஒரு நேரம் அந்த குச்சி கம்பு விளையாடுவிய, ஆமா ஆமா ஆமா. திடீர்னு வாலிபால் நெட்டை கட்டிடுவாங்க. தெரியுதோ தெரியலையோ இப்போ ஆடுவோம். ஆமா விளையாடுவோம். ஒரே ரம்மி தான், ஆன்லைன் ரம்மி. போச்சு. இது மூலமா எத்தனை குடும்பம் சீரழிஞ்சு கடன் தொல்லையினால பாதிக்கப்பட்டிருக்கு நீங்க சொல்லுங்க. இந்த ஆன்லைன் மூலமா இன்னொரு மோசடி வேற. ஒரு லிங்க் அனுப்புறோம், இதுல நீங்க தொட்டீங்கன்னா உங்களுக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற காசையும் உறிஞ்சிட்டு விட்டுருப்பான். போயிட்டேன், நிறைய பேர் போயிட்டு அப்படி. ஆமா, ஓடிபி சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எங்க அப்பா ஓடிபி சொல்லிவிட்டாரு ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் போயிட்டு. போயிட்டு. அவன் அவன் அவனுக்கு தமிழே தெரியாது, ஹிந்திக்காரன். அவன் சார் நான் ஸ்டேட் பங்குல இருந்து பேசுனேன்னு சொல்லி சுத்த தமிழ்ல பேசுன மாதிரி பேசுவான். சுவாலி முடிஞ்சு போச்சுல. இது எதனால? இந்த இணையதளம் வேணுமா, வேண்டாம்ல, 2000 ரூபாய் போகணுமா? வேண்டாமே. சொல்லுங்க. அது போக இப்போதைக்கு யாராவது சுயமா யோசிக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. ஒருத்தருக்கும் சுயமான யோசனையே கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எங்க தான் போகுது, இணையதளத்துக்கு தான். அடுத்து சேனல் வந்து எதுக்கு வைக்கீங்க அப்படின்னு கேட்டா கௌரி சிஸ்டர், நாங்க எங்க சபைக்குன்னு ஒரு சேனல் இருக்கு, எங்களுக்கு ஒரு சேனல் இருக்கு, நாங்க பாட்டு பாடுறதையும் மெசேஜ் கொடுக்கறதையும் தான் நாங்க சேனல்ல போடுதோம். அதுல இருந்து எங்களுக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கறதுக்காக நாங்க சேனல் ஓபன் பண்ணல. இந்த வயநாட்டு உதவிகள் ஃபுல்லா அது மூலமா தான் தெரியுது அப்படின்ட்டு. எத்தனை உதவிகள் அந்த மக்களுக்கு போய் சேர்ந்தது நீங்க சொல்லுங்களேன் பாப்போம். வாய்ப்பே இல்லை. இது வந்து இணைய வலைதளம் வந்து நடுவர் அவர்களே ஒரு விளம்பரம் மட்டும்தான். விளம்பரம், நான் வந்து இந்த வயநாட்டுக்கு போறேன், இத்தனை உதவிகள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி விளம்பரம் மட்டும் பண்ணிட்டு அந்த உதவிகள் எல்லாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருது. அவங்க பேரை பெருசாக்குறாங்க. ஆமா, பேரை மட்டும் பெருசாக்குறாங்க, அவ்வளவுதான். அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, இணைய வலைதளம் தீமையே 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 அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தீர்ப்பு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல கைகளை தட்டி தம்பி மிக அழகாக பேசுறார். குடும்பத்தில் இருக்கக்கூடியதும் வெளியில இருக்கிறது போட்டுன்னு வச்சு போட்டு தள்ளிட்டாப்புல. இது எல்லாம் என்னதுதான், தீமை தான். ஓகேவா, எல்லாம் பேசிட்டாங்க. இப்போ இதுதானே பிரச்சனை. நடுவர் சொல்லுதுதான் பிரச்சனை. நன்மையா இல்லை தீமையா, எங்கே போய் முடிய போகுது? எங்கோடி பேசிவிடலாம், நன்மைன்னு பேசிவிடலாம், இங்கோடி தீமை நினைச்சு பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். நடுவில் சொல்லுறது தான் பிரச்சனை இருக்கு. சரி, நான் வந்து ஒரு நடுவராக இதை கண்டிப்பாக சொல்லணும். ஜாய்ஸ் அண்ட் கௌரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நன்மைக்காக தான் இது வந்து இருக்குது. வலைதளத்துக்குள்ள இருந்தோம் அப்படின்னா நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு பல காரியங்கள் வந்து இருக்குது. அவங்க பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆன்சர், ஒவ்வொரு பதிலும் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைக்காகவே கொண்டு போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. இந்த ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ப்ராஜெக்ட் இல்லைன்னா நினைக்க முடியாதுல்ல. ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் நீங்கள் எழுதிடுவீங்களோ, முடியாத. உட்காந்து ஒரு கூகுளை பார்த்தா தான் ப்ராஜெக்ட் எழுதும் மாதிரி நினைச்சது, ஒரு பிரிண்ட் அவுட்டை டக்குன்னு நினைச்சது எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பேசினாங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பேசினாங்க. அப்புறம் கௌரி பேசினாங்க, ஆண்டுடைய வார்த்தைகளை அறிவிக்க இது எவ்வளவு பயன்படுது, ஒரு ஜப குறிப்பை ஷேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ, தகவல் பரிமாற்றம் பண்ணுறதுக்கு, ஒரு டவுட் வேணும்னா உடனே கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளவு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கௌரி பேசினாங்க. ஸோ இவங்கெல்லாம் பேசுனதை பார்க்கும்போது உண்மைக்குமே அது இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறேன், நம்பினேன். நன்மைக்கு தான் இருக்கு. அதனால இந்த இணையதளம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக ஊடகங்கள் கிறிஸ்தவர்களுக்கு நன்மையை விளைவிக்கிறதுன்னு சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் முடியலை. ஏன் கேளுங்க, இங்க 2 பேர் இருக்காங்களே, தீமை பற்றி பேசினாங்களே, அழகா பேசினாங்களே, தீமை பற்றி எவ்வளவு தீமையா இருக்கு. எங்க வந்தீங்க நன்மைன்னுட்டு? அவ்வளவு தீமைகள் இருக்கு. ஒவ்வொரு காரியத்தை பார்க்கணும். கூகுள்ல தானே கிடைக்கிய எல்லா வீட்டு வேலையை பார்க்க மாட்டேங்க, போனே தான் என்ன செய்றீங்க, வச்சுட்டு இருக்கீங்க. இதுல வசனம் நிறைய இந்த நாட்கள் ரொம்ப பொல்லாதங்களா இருக்கு, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தின் மூலமாலாம் என்ன பண்ணாங்க, ஜான்சி வந்து பேசினாங்க. இது ரொம்ப தீமைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. தம்பி ஜான்சன் பார்த்தீங்க அப்படின்னா சீரியல்ல விழுந்து கிடக்குறாங்க, போன்ல விழுந்து கிடக்குறாங்க. நைட்டு வீட்டில் லைட் ஆஃப் பண்ணா வேற ஒரு லைட்டு மொபைல்ல எரியுது. 12 மணிக்கு மேல என்ன செய்யுது, மொபைல்ல லைட் எரியுது. இந்த அளவுக்கு காலம் கெட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து என்னதுதான், ஒரு தீமை தான். நானும் நிறைய நிகழ்ச்சிகளை நிறைய பார்த்துருக்கேன். இந்த சமூக ஊடகங்கள்ல கிறிஸ்தவ பிள்ளைகள் அநேக பேர்கள் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தம்பி ஜான்சன் வந்து பேசுறாங்க. அப்போ அவங்களாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இதை விட அது வந்து தீமை தான் விளைவிக்கிறது என்று சொல்லி
இந்த சமூக ஊடகங்கள் கிறிஸ்தவர்களுக்கு தீமையே தீமையே தீமை என்று சொல்லி நான் தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன். அப்பவும் முடியல. முடியாதுல்ல, உண்மைதானே, முடியாதுல்ல. ஒரு சமூக ஊடகங்கள் இருக்குன்னா இந்த சைடு பார்க்கணும் அப்படின்னா நன்மை இருக்குதே, பல நன்மைகள் வருகிறதே. ஒவ்வொரு நன்மைகளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு பாடல் பார்த்தீங்களா, கத்தரையே நீ பாடு. இந்த பாடல் எப்போ பாடினு தெரியுமா? பல வருஷம் ஆச்சு. இப்போ சமூக ஊடகங்களை பரவிட்டு இருக்கு, மிக விரைவில் பரவிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நன்மையான காரியங்களும் இருக்கிறதே. இந்த சைடு பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமூக ஊடகங்கள் அநேக பேர்களை தீமைக்கு நேராக நடத்துகிறத நம்ம பார்க்குறோம். கிறிஸ்தவ பிள்ளைகள்ல, வாலிப பிள்ளைகள்ல நிறைய பேர் தெரியாதவங்ககிட்ட சேட் பண்றது, தெரியாதவங்க கிட்ட விழுந்து போகிறது, கடைசி அவங்கள ஏமாற்றி விட்டு அவங்கள கடந்து போறது, இதெல்லாம் பார்க்கும்போது இது தீமை இருக்கிறதே. வேதத்துல ஒவ்வொருத்தையும் நம்ம பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் 5:21 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எதை பிடிச்சுக்கிடணும்? நலமானதை பிடிச்சுக்கிடணும். வசனம் இருக்குல்ல. அப்ப எப்படி நம்ம இதை நன்மைன்னு மட்டும் சொல்ல முடியும்? எப்படி இது தீமைன்னு மட்டும் சொல்ல முடியும்? எல்லாத்தையும் நீங்க சோதிச்சு பார்க்கணும்னு இருக்கு. பவுல் சொல்லுவார் 1 கொரிந்தியர்ல, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆகிலும் எல்லாம் என்ன செய்யாது, தகுதியா இராது. எல்லாமே அனுபவிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா சபை பிள்ளைகளுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எல்லாம் தகுதியா இராது. அதான் உண்மை. அதுல 2 இருக்குது அப்படிங்கிறத வேதத்தின் மூலம் நம்ம என்ன செய்யலாம்? ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். ஒரு மரம் இருக்கு அப்படின்னா இலை உதிருது, கனி கொடுக்கிறது. இலை உதிருதுங்கிறதுக்காக மரத்தை வெட்ட முடியுமா? முடியாதுல்ல. கனி கொடுக்குதுல்ல. அப்போ ஒரு நன்மையும் இருக்குதுல்ல. இலை உதிருதுன்னு சொல்லிட்டு மரத்தை வெட்ட முடியாதுல்ல. ஒரு கத்தி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி வெட்டையும் இருக்குது, அடுத்தவன குத்தவும் இருக்குது. 2 இருக்குது. காய்கறி வெட்டவும் இருக்குது. நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? இந்த இணையதளமும் அப்படிதான். நன்மையான காரியங்கள் இருக்குது, தீமையான காரியங்கள் இருக்குது. முடிவா ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் உருவாக்குனா அதுல ஆதாம ஏவாளையும் கர்த்தர் வச்சார். அந்த ஏதேன் தோட்டத்துல நன்மையும் இருந்துச்சு, தீமை இருந்துச்சு. நன்மை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் இயேசுவோடு கூட எப்பவும் காணப்பட்டார்கள். ஆதாமும் ஏவாளும் எப்போ தீமை செய்தார்களோ தோட்டத்தை விட்டு வெளியே புறப்பட்டார்கள். உண்மைதானே? அப்போ ஒரு இணையதளத்துல நன்மை இருக்குது, தீமை இருக்குது. எதை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும்? எதை நம்ம அதை எடுக்கணும், எது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவுல தான் இருக்குது. நம்ம முடிவு கரெக்டா இருந்தா தீமைக்கு நேராய் நம்ம நடத்தப்பட மாட்டோம், நன்மை மாத்திரம் நம்ம சுதந்திரிப்போம் சொல்லி இந்த சமூக ஊடகங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. அது நன்மையானதை தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி இந்த தீர்ப்பை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.